வணக்கம். என்னுடைய பேர் நாஞ்சில் சி மனோகரன், மக்கள் பசுமை இயக்கத்தின் நிறுவன தலைவர். நான் இப்போ உங்ககிட்ட வந்து எஸ்ஐஆர், அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். இதோட கண்டென்ட் என்னன்னா, இது ஆல்ரெடி வந்து 2002லயும் 2005லயும் 2 பாகமாட்ட நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து 2005ல பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து பீகார்ல இப்பதான் முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்த தேர்தல் வர்ற அடுத்த தேர்தல் வர எல்லா சட்டமன்ற, அதாவது எல்லா மாநிலத்துக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து நம்ம வந்து குழப்பம் அடைய வேண்டிய தேவை எதுவுமே கிடையாது. என்னன்னாக்கி உங்களுடைய வாக்காளர் பட்டியல் இப்ப நீங்க எடுத்துக்க, அதுல உங்களுடைய பேர் இருக்கணும். நம்மளுடைய அப்பா அம்மா, அதாவது 2002ல 2005ல நம்ம அப்பா அம்மா வந்து சிறப்பு வாக்காளர் திட்டம் பண்ணிருப்பாங்க. அவங்களுடைய இது நம்ம தெரியப்படுத்தினாலே போதும், வேற எதுவும் தேவை கிடையாது. அப்புறமா வந்து நம்ம இங்க இருந்தவங்க சித்தாய் போயிருப்பாங்க, ஓகேங்களா? அவங்க வந்து இருக்கிற இடத்துல வந்து நீங்க பண்றதுக்கு தான் இந்த இது பண்றாங்க. அப்புறம் இறந்தவர்கள், சரிங்களா? இது இப்போ உங்களுக்கு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு கதை என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்ப நீங்க திருப்பூர், கோயம்புத்தூர் எடுத்துங்க. திருப்பூர்ல போனீங்கன்னா நைஜீரியாவை சேர்ந்த மக்கள் நிறைய இருப்பாங்க. ஆதார் கார்டு அவங்கள்ட்ட இருக்காது, ஆனா ஓட்டு உரிமை கண்டிப்பா இருக்கும், சரிங்களா? அவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்க, சரிங்களா? அவங்க வந்து அங்க பொழைக்க வந்தவங்க திருப்பூர்ல, சரிங்களா? குறைஞ்சது அங்க வந்து ஒரு 50,000 பேராவது அங்க இருக்காங்க. அப்ப இந்த 50,000 ஓட்டு, நம்மளுடைய ஓட்டு வந்து அங்க ஏன் வருது? ஒண்ணு, நீங்க வந்து சொல்றீங்களா வட மாநிலத்தை அங்க கொண்டு ஓட்டுல சேர்த்துருவாங்க. யாரை வந்து தான் இருக்கிற தன்னுடைய மாநிலம் எதுவோ அங்கதான் அவங்க ஓட்டு இங்கே வாங்குவாங்க, வேற எங்கேயும் வாங்க மாட்டாங்க. அதுக்காக தான் ஆதார் கார்டு விருப்பப்பட்டவங்க இணைச்சிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு உரிமை வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும், 2 இடத்துல இருக்காது. டபுள் என்ட்ரி இருக்கிறதையும் வந்து எடுத்துறாங்க, சரிங்களா? இதுதான். மற்றபடி நம்மளுடைய வாக்குரிமை இங்க பறிபடாது. ஏன்னா நம்ம இந்த வாக்குரிமைகள் வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மூதாதையர்கள் வாங்கினாங்கன்னு தெரியும், சரிங்களா? அந்த வாக்குரிமை மட்டும் மக்கள் ஆட்சியில பறிக்கப்படாதுங்கிறது 100% உறுதி. அப்படியே உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆகி போயிருந்தால் டிசம்பர் 4க்கு அப்புறம் அதுக்குன்னு ஒரு சிறப்பு இது வைக்கிறாங்க. அதுக்கு வந்து உங்களுடைய, அதான் நான் ஏற்கனவே சொன்னதான் சொல்றேன், உங்களுடைய அப்பா அம்மா வாக்குரிமை அவங்க வந்து எப்ப எஸ்ஏஆர்ல எப்ப 2007 இருந்தாங்கன்னா அதை நீங்க தெரியப்படுத்தினா போதும், அவங்களுடைய வாக்குரிமை கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய நம்ம 2002ல 2005ல இருக்கும், அந்த டீட்டெயில் கொடுத்தாலே போதும், சரிங்களா? யாருடைய வாக்கும் இங்க திருடப்படாது, அது 100% உண்மை. அதை வந்து ஆனா இங்க வந்து நிறைய கட்சிகள் வந்து அரசியல் பண்றாங்க. அதை வந்து இப்போ ஒரு உத்தேசமா நான் சொல்றேன். இப்போ வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அது தேர்தல் வந்து தேர்தல் ஆணையத்துல வர இன்னும் அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி இப்போ நடுவில் சொன்னாங்க, தாவேகா, சரிங்களா? உண்மையிலே கட்சி ஆரம்பிக்கவங்க வந்து மக்களை குழப்பக்கூடாது, சரியா? முதல்ல வந்து மக்களுக்கு வந்து தன்னுடைய கொள்கையை முதல்ல சொல்லணும். ஒரு சைடுல வந்து எம்ஜிஆரையும் ஒரு சைடுல பெரியாரையும் வச்சுட்டா அடுத்த கட்சியில இருந்து தேடுறது ஒன்றும் புது கொள்கை கிடையாது, சரிங்களா? இங்க பாதி மாவு இங்க பாதி மாவை அள்ளி ஒரே சுட்டாலும் தோசை ஒண்ணுதான், இது எந்த வித்தியாசமும் கிடையாது. முதல்ல வந்து கட்சி ஆரம்பிக்கிறவங்க எதுக்குறேன்னு சொல்லி மாநில அரசும் எதுக்காங்க, மத்திய அரசும் எதுக்காதுங்க. முதல்ல உங்க கொள்கையை சொல்லி மக்கள்கிட்ட ஒழுங்கா ஓட்டு வாங்கி நல்லபடியா பண்ணுங்க, ஒண்ணு. 2வது, இன்னும் நிறைய அரசியல் கட்சிகள் கூட்டணியில இருந்துட்டு நிறைய வேலைகள் பண்றாங்க. மக்கள் தயவு செய்து குழப்பாதுங்க. எஸ்ஏஆர்ல எந்த பிரச்சனையும் இல்ல, அதை வந்து ஆணித்தரமா சொல்றேன். உங்களுக்கு திரும்பி ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு மிஸ் ஆகி போனா நீங்க தெரியப்படுத்துங்களாம். இங்க என்ன கேக்குறாங்கன்னாக்கி, இந்த நாட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்களே கணக்கு எடுத்தீங்க, வட மாநிலத்துல அங்க நீங்க சொல்றீங்க, எவ்வளவு பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம இதுல வந்து தஞ்சம் இருந்தவங்களாம் வாக்குரிமை வச்சிருக்காங்க. இந்த வாக்குரிமை இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கி, தவறானவர்கள் ஆட்சியில் அமர்றாங்க, இது உண்மை. கள்ள ஓட்டு உழுது. ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன், ஒரு வீடியோ ஒண்ணு உங்களுக்கு கிளிப்ல வரும், நீங்க அதை பாருங்க. அந்த வீடியோ என்ன சொல்றீங்கன்னாக்கி, ஒருத்தர் வந்து ஓட்டு போட வர்றாரு, சரியா? அவர் ஓட்டு போட வரும்போது அந்த தேர்தல் அதிகாரிட்ட கேட்கிறாரு, அவங்க அக்கா பேரை சொல்லி கேட்கிறாரு, சரிங்களா? கேட்கும்போது இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் வந்து ஓட்டு போட்டு போனாங்கன்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் அப்போ கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா எங்க அக்காவை பாத்துருக்கலாம்ல சார். என்ன சார் இப்பதான்? இல்ல சார், 10 வருஷமா நானும் பாக்குறேன், எங்க அக்கா எனக்கு முன்னாடியே வந்து ஓட்டு போட்டு போயிருக்குன்னு சொல்றாரு. அப்ப இதுல என்ன தெரியுது? செத்தவர்கள் ஓட்டு அனைத்துமே இங்க போலிங் ஆயிருக்குது. இன்னைக்கு எல்லாரும் வந்து ஆட்சியில உட்கார்ந்து இருக்காங்கன்னாக்கி அவங்க வந்து 100, 200, 300, 500, 1000 ஓட்டு ஜெயிச்சவங்க இருக்காங்க, பாதி பேர். அவங்க ஒரு அறிவரும் செத்தவங்க ஓட்டை கள்ள ஓட்டாக போட்டு இங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குதான் இந்த சிறப்பு தீவிர திட்டம் வேணுங்கிறது, சரிங்களா? உங்களுடைய ஓட்டை பாதுகாக்க வேண்டும், அது உங்கள் கடமை. எங்கிருந்தாலும் உங்களுடைய உரிமை விட்டுக் கொடுக்காதீர்கள்.
இதற்காக தான் நம்முடைய தாத்தா முப்பாட்டன் அனைவரும் கஷ்டப்பட்டு ஓட்டுரிமை கண்டிப்பாக வேண்டும் என்று வாங்குது. அதை தேடி போயாது உங்களுடைய ஓட்டுரிமை நிலைநாட்டுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.